எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் மலையாளம். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டு இயல் 1 தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நிறைய மார்க்ஸ் வந்து இதுலேருந்து கேட்பாங்க. அதனால் 9th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நீங்கள் லைன் பை லைனாக படித்து தான் ஆகணும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நான் ஷார்ட்கட்டாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே காட்சி சாலையாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் சாலை அப்படின்னாக்கா, இப்போது லிங்கம் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் சாலையில் பார்க்க முடியாது. இதுதான் இதனுடைய ஷார்ட்கட்டு. செகண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா திராவிடம் அப்படின்னாக்கா நம்ம தமிழர்கள் இல்லையா? ஸோ தமிழர்கள் வந்து யாருக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, குமரிகளாகிய பெண்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. திராவிடம், தமிழ் பேசக்கூடிய திராவிடர்கள் வந்து முதல்ல யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கனாக்கா, குமரிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் குறிப்பிட்டவர் அப்படின்னாக்கா குமரில பட்டர், அதே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னாக்கா கால்டுவெல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் ஜோன்ஸ் இருக்காரா? ஸோ வில்லியம் ஜோன்ஸ். இதை நான் எப்படி ஷார்ட்கட்டாக வடையை நான் ஜோராக சாப்பிடுவேன். ஐரோப்பிய அப்படின்னாக்கா வடமொழி அப்படின்னாக்கா வடை, ஜோராக சாப்பிடுவேனாக்கா ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவர் சொன்ன கருத்தை வந்து மேலும் ஆய்வுகள் செய்தவங்க யார் அப்படின்னாக்கா பாப்பு, ரஸ்க்கு, க்ரீம். இதை நான் எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுருக்கேன்னா, பாப்கார்னு, ரஸ்க்கு, ஐஸ்கிரீம். இது மூணுமே 1 by 1 ஆற விட்டு சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு இந்த லைன் பாருங்கள், ஃப்ரான்சிஸ் எல்லிஸா? ஸோ ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரியான தென்னிந்திய மொழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, தென்னிந்திய மொழிகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த எல்லாருடைய குடும்பத்துலேயுமே வந்து எலி தொல்லை அதிகமாக இருக்கும். ஓகேவா? தென்னிந்திய மொழிகள் பேசக்கூடியவர்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து குடும்பத்துலேயுமே எலி தொல்லை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோக்கன் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கனாக்கா, ஹோக்கன்னு தமிழியன், இந்த மாதிரி ரைமிங்காக வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ ஊக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊக்கு. ஸோ ஊக்கு பதில் இப்போ எல்லாம் பண்ணுறாங்கனாக்கா, ஊக்கை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் அந்த ஊக்கையே வந்து ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆரி ஒர்க் பண்ணி அந்த ஊக்குக்கு பதிலாக மாற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மாற்றி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இதுக்கு ஷார்ட்கட். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அப்படி மாற்றி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கு ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் இதில் கால்டுவெல் இருக்கார் இல்லையா? ஸோ அப்படின்னாக்கா வெல்த் அப்படின்னாக்கா செல்வம் இல்லையா? ஸோ நல்ல செல்வம் இருக்கக்கூடிய ஆளுங்க யாருமே எதுக்குமே அஞ்ச மாட்டார். ஓகேவா? அஞ்ச மாட்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் வந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இவர் வந்து மாறுபட்டவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், தமிழ் வடமொழியின் மகள் என்று, அதாவது இப்போ செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒருத்தருடைய மகள் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. ஓகேவா? சொன்னவர் வந்து கால்டுவெல். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இலக்கியம், இலக்கணம் இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வருடங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன் 5, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது தொல்காப்பியம் அப்படின்னா நமக்கு தெரியும், பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னாக்கா நமக்கு தொல்காப்பியம் தான். ஸோ இதில் எது முந்திட்டு வருதுன்னு பாருங்கள், இலக்கியம் தான் வரும். அப்போது தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னாக்கா மூவாவர்கள். ஓகேவா? இதில் முந்திட்டு வர்றது எதுனாக்கா இலக்கியம் தான். நெக்ஸ்ட்டு நான் வந்து கண்ணை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதைக்கு 9 மார்க்கு கிடச்சிது. நான் கண்ணை பற்றி கவிதை எழுதுனேன், அதுக்கு 9 மார்க்கு கிடைச்சது. நெக்ஸ்ட்டு தெலுங்கு பேசுகிறவங்கள பாருங்கள், அவங்களுக்கு தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 பாஷையுமே தெரியும். ஓகேவா? இந்த ஆர்டர் புரியுதா? தெலுங்கு பேசுகிறவங்கள பாருங்கள், அவங்களுக்கு தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 பாஷை தெரியும். இதில் பாரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டபுள் லைன் வருதா? அதனால் 11ஆம் நூற்றாண்டு. அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அப்படிங்கிற 2 பாஷை அவங்களுக்கு தெரியும். ஒரு மொழி இல்லாமல் 2 மொழி அவங்களுக்கு தெரியும். இதில் கை, வை, முகம் இதில் சொல்லுவாங்க இல்லையா, மூஞ்சில் கையை வைக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ முகம், கை, வை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மலையாளம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் ஆர்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு மா வரிசை வரும், அதுக்கப்புறம் வந்து லா வரிசை வரும். மா வரிசை அப்படின்னாக்கா ராமசரிதம், லா வரிசை அப்படின்னாக்கா லீலா திலகம். இங்கே வந்து நம்ம 5, 2ன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து 12, 15 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு தமிழ் ஓவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடிவெள்ளி என அழைக்கப்படக்கூடியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இந்த பாடல் வரிகளை வந்து ரோடோட கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தொன்மையான காலத்தில் போட்ட ரோடு வந்து இப்போ கூட நிலைத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? புதுப்பிக்கிறோம் எதுக்காக அப்படின்னாக்கா வளம் வருவதற்காக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஆதி முதல் நம்ம பிறக்கிறதுக்கு
முன்னாடியே ஆதி முதலாக எது தான் இருக்குது அப்படின்னாக்கா ரோடு இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரோடு இருக்குது, நம்ம காலத்துக்கு அப்புறமும் நிலையாக ரோடு இருக்கும். இதுதான் ஷார்ட்கட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே தான் ரோடு இருக்கும். ஸோ அப்போது புறம் அகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் இதில் இருக்கும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எல்லாருமே இதில் ஊர்வலம் போவாங்க. ஓகேவா, ஊர்வலங்கள் போவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய பஸ்ஸு கார் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப விருட்டு அப்படின்ட்டுன்னு வரும். அப்போது நடக்கிறவங்க எல்லாமே எப்படி பண்ணுவாங்கனாக்கா பயப்படுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப பயந்துட்டு தான் நடப்பாங்க. ஏன்னா விருட்டுன்னு வர்றதுனால பயந்துட்டு நடப்பாங்க. எப்படி வருது அப்படின்னாக்கா அப்படியே பாய்ந்துக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்டில் வர்றது எல்லாமே பாஞ்சிக்கிட்டு வரும். அதே மாதிரி இப்போ ரோட்டில் போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு லிஃப்ட் வேணும் அப்படின்னாக்கா போகிறவங்ககிட்ட நம்ம அந்த விரலை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா லிஃப்ட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோடு குண்டு குழியமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான குறைகள் சொல்கிறத விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த ரோடோடவே வளர கற்றுக்கணும். இதில் இந்த ஒரு லைன் மட்டும் பாருங்கள். வணக்கம் வள்ளுவம் அப்படிங்கிற கவிதை நூலுக்கு இவருக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம 2 கையால் வணக்கம் வைக்கணும். யாருக்குனாக்கா 4 பேருக்கு 2 கையால் வணக்கம் வைக்கணும், 4 பேருக்கு. அப்போ 2 4. ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இனிமையும் நீர்மையும் தமிழ் என்ன லாகும். இங்கே நீர் இருக்கு இல்லையா. ஸோ இதை பிங்க் கலர் நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். பிங்க் கலர் நீர். அதே மாதிரி பாரதியாரை காணும். இது தூது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது சிற்றிலக்கியங்களில் வரும் இல்லையா. இதில் பாருங்கள், இப்போது இதை நான் ஷார்ட்கட்டாக லவ்வர்ஸ் தான் ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போது ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்க விண்ணப்பம் அப்படின்னாக்கா லெட்டர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவங்க இப்போ ஒரு லெட்டரை கொடுத்து ஒரு தூது அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அந்த லெட்டரில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இன்னொரு லவருக்கு தேன் மாதிரி தித்திப்பாக இருக்கும். அப்படி கொடுத்து அனுப்பும்போது தாத்தா அப்படின்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவில் இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நிறைய வார்த்தைகளை நம்ம மேலே சிந்திடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நான் உன்னை அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், அவங்க அப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரியான கம்பேரிசன்ஸ் வரும். இது படித்து பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக கம்பேரிசன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளையும் கம்பேர் பண்ணி திட்டுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 அடிகளால் பாடப்படக்கூடியது தான். அந்த அடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எதுகையால் தொடுக்கப்படக்கூடிய செய்யுள் வகையாக இருக்கும். எதுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது கன்னி மேலே யாரும் கை வைக்கக்கூடாது. கன்னி மேலே கை வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு எத்தனை கன்னிகளால் ஆனது இந்த தூது இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 268, அதாவது ஆர்டர் எழுதிக்காங்க. 2 4 6 8. அதாவது தூது அனுப்பும் பொழுது 4 பேருக்கு தெரியாமல் அனுப்பணும். அப்போ 4 பேருக்கு தெரியாமல் அப்படின்னாக்கா 4 தெரியாமல் அப்படின்னாக்கா அது மைனஸ் ஆகிடும் இல்லையா. மறைஞ்சு போயிடும். அப்போ 2 6 8 தான் இதுக்கு இலக்கியம். இதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை யார் பதிப்பிச்சாங்க அப்படின்னாக்கா உவேசா அவர்கள். தாத்தா அப்படின்னு ஒரு உறவு முறை பார்த்துட்டான்னு சொன்னாலே அப்போ தாத்தா அப்படின்னாக்கா நமக்கு உவேசா தான். கரெக்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ அவர் இல்லை அப்படின்னாலே 0. நெக்ஸ்ட்டு இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நம்மளுடைய நமக்கு காதுக்கு கூடிய இந்த குண்டலமும் கைக்கு வளையாபதியும் இதை மாதிரி 50 காப்பியங்களை கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய அணிகலன்களோட கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கையில் போடக்கூடிய வளையல் ஆகட்டும், இல்லை குண்டலம் ஆகட்டும், இல்லை இடைக்கு போடக்கூடியதாகட்டும், இது எல்லா அணிகலன்களுமே 50 காப்பியங்களோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போடக்கூடிய இந்த அணிகலன்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா சுத்தமாக இருக்கணும். ஓகேவா. கைக்கு காலுக்கு இடுப்புக்கு அப்படி போடக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஷார்ட்கட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸில் இன்றைக்கி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.